Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Samsung Galaxy M சீரிஸ்ல வர Samsung Galaxy M21 மொபைல். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து ஒரு மொபைல் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Samsung பிராண்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான மொபைலை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் அண்ட் குயிக் ரிவ்யூ பண்ண போறோம். So let's get started. Okay, first வந்து இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா இதுல வந்து Samsung M21 னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு Samsung Galaxy M21 ன்னு இருக்கு. And இந்த மொபைலோட கலர் பாத்தீங்கன்னா midnight blue with 6GB RAM and 128GB internal storage. Okay, first வந்து இப்போ ஓபன் பண்ணோம்னா இதுக்குள்ள வந்து சாம்சங்கோட ஒரு இன்சைட்ல செக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சாம்சங்கோட பிராண்டிங் இருக்கு. இதை டர்ன் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளோட Samsung Galaxy M21 மொபைல். நல்ல ராயலான ப்ளூ கலர்ல செம ஸ்டைலிஷா இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம லாஸ்டா பார்க்கலாம். அண்ட் ஃபர்தரா இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா USB-A to USB-C கேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைலோட ப்ரொடெக்ஷன் கவரை ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைலை கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குது. இந்த மொபைலோட பில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் இந்த மிட்நைட் ப்ளூ கலரில் ரொம்பவே ஸ்டைலிஷாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த Samsung Galaxy M21 மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் கலர்ஸில் வருது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மிட்நைட் ப்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேவன் பிளாக்ல இருக்குது. ஓகே, இப்போ இந்த மொபைலை வந்து பூட்டப் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்தோம்னா ரைட் சைடில் வந்து பவர் லாக் அண்ட் அன்லாக் கீ இருக்குது அண்ட் ஒரு வால்யூம் கீ இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்குது. இது வந்து ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட், அதாவது நீங்கள் டியூல் சிம் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் டவுன் சைடில் பார்த்தோம்னா 3.5mm ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.4 inches சூப்பர் அமோல்ட் இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே இருக்குது. சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே இருக்கிறதுனால இதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் V3யோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரியர் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வித் 123 வைட் ஆங்கிள் அண்ட் 8 மெகாபிக்சலுக்கு டெப்த் சென்சார் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் கீழே வந்து சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேல வர இந்த சின்ன நாட்ச்ல 20 மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் வெரி அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மொபைலோட அபவுட் ஃபோனில் போய் பார்த்தோம்னா இந்த மொபைல் வந்து Samsung One UI-யோட வெர்ஷன் 2ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் பேஸ்ட் ஆன் Android 10. அண்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 9611 ஆக்டா-கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். மியூசிக், வீடியோ, கேம்ஸ் எதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டரி வந்து அவ்வளோவா போகாது. பிகாஸ் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் இந்த மொபைலோட ஆடியோ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டால்பி அட்மோஸ்க்கான ஆடியோ ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து Samsung Galaxy M21 4GB RAM ப்ளஸ் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 13,999, அதாவது 14,000. அண்ட் இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,999, அதாவது 16,000. ஓகே, இப்போ வந்து இந்த மொபைலில் எடுத்த சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் வந்து நான் ஷோ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. வேரியன்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து காட்டுது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோனில் எடுத்த வீடியோ. அண்ட் இதில் வந்து சூப்பர் ஸ்டெபிலைசேஷன் ஒரு மோடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து இந்த Samsung Galaxy M21ல எடுத்த வீடியோ. அண்ட் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து Samsung Galaxy J7 Maxல எடுத்த வீடியோ. ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள்.
சாம்சங் கேலக்ஸி J7ல எடுத்தது நல்லா ஷேக் ஆகுது. நம்ம ஓடிக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கும் போது பயங்கரமாக ஷேக்கிங் தெரியுது. ஆனால் இந்த சாம்சங் கேலக்ஸி M21ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டெபிலைஸ் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி M21ஓட பேக் கேமராவில் நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வரைக்குமே நீங்கள் ஷூட் பண்ணலாம். அண்ட் இந்த கேமரா மோட்லேயே பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேனோரமா மோடில் கொடுத்தோம்னா நம்ம வைட் ஆங்கிள் எடுக்கலாம். வைட் ஆங்கிள் ரொம்ப சூப்பராக கவர் ஆகுது. இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட சார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெசிஃபிக் அப்சர்ப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 0.468 W/kg, விச் இஸ் வெரி லோ. இந்த மாதிரி லோவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது இந்த சார் ரேட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மொபைலுக்குமே வந்து இவ்வளோ ரேடியேஷன் தான் எமிட் பண்ணணுன்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் டிவைஸ்க்குமே 1.6 W/kg இருக்கணும். ஆனால் இந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக 0.468 தான் இருக்குது. ஸோ இதோட ரேடியேஷன் லெவல் வந்து 0.468 W/kg தான் இருக்கும், விச் இஸ் வெரி பெஸ்ட். ரொம்ப நல்ல விஷயம் இது. ஓவராலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. வைஃபை, ப்ளூடூத், GPS கனெக்டிவிட்டி, 2 சிம் ஸ்லாட்லையுமே வந்து நம்ம 4G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெமரி கார்டை வந்து ஆல்ரெடி வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இதை வந்து நீங்கள் 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு யூஸ் பண்ணி. சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே, பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ், ப்ரோ மோட், பேனராமா மோட், இது இல்லாமல் வந்து ஸ்டிக்கர் மோட், AR ஸ்டிக்கர் மோட்லாம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் இல்லாமல் டால்பி அட்மாஸோட ஆடியோ ஃபீச்சர், 6000 mAhல பேட்டரி, இந்த மாதிரி பலவிதமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ரேட்டில் வந்து இந்த மொபைல் கிடைக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த கேலக்ஸி M21ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ராஜா டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியான சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.